வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. குரு பயிற்சியானது வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு குரு மாற போறாரு. அப்படி குரு மாறினால என்னென்ன பலன்கள் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோங்க. மொத்தத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள்ல சுப கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள், ஒரு பொருளாதாரத்தை, ஒரு பேரு, புகழ், கௌரவம், செல்வாக்கு, நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறது, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, ஒரு கிரகநாளிகளோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள், அதாவது குரு பார்வைப்பட்ட கோடி தோஷங்களும் நிவர்த்தி, குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்ப மேச ராசியில இருக்கிற குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வரப்போறாரு. அப்படி அந்த ரிஷப ராசிக்கு வரும்போது சிம்ம ராசியில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். 10ல் குரு வந்தால் தொழில் முடக்கம் அப்படின்னு நிறைய விருதுகள் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 10ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு வந்தா நமக்கு தொழிலே இல்லாம போயிருமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல நமக்கு வரும்போது என்னன்னா தொழில்ல சில தடுமாற்றங்கள் வரலாம். அதாவது இடம் மாற்றங்களும் தடுமாற்றங்களும் வரலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரும்போது அதை விட நமக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல தொழில் நமக்கு அமையும். அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வரும்போது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் தொழில், வெளிநாட்டுல ஒரு தொழில் அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர், சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போங்க, வெளிநாடுகள் போங்க, அங்க ஏதாவது தொழில் பண்ணுங்க, கண்டிப்பா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் பார்வையா சிம்ம ராசிக்கு அந்த குரு பார்வை விலக போகுது. அப்ப 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல குரு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை விலகும் போது தாய் வழி உறவுகள், தாய் வழிக்கு உடல் ஆரோக்கியம், கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்க போகுது. ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, தடுமாற்றம், தாமதம், இது எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அது இல்லாம கண்டகச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றங்களை விலகி ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை, நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. அப்படி அமைய போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு முழுமையா வரப்போகுது. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு ஒற்றுமைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் தொழிலுங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க எங்க இருந்தாலும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு எப்பவுமே சிம்மராசிக்கு இருக்கும். அப்படி அந்த சிம்மராசிக்கு இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா நமக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா தொழில அமைஞ்சிருக்காது. ஒரு சொந்த தொழில் பண்ணியிருந்தாலும் நட்டத்துல இருந்திருக்கும். தொழில பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சிருப்பீங்க. ஒரு பார்ட்னர் கூட்டு பண்ணியிருந்தாலும் உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்தி போய் அவரு டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கும். ஆனால் இந்த 10ல குரு வரும்போது தொழில்ல உங்களுக்கு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அப்படி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது இது இந்த மாதத்துல, இந்த வருடத்துல, இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே தொழில் நல்லா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த லாபங்கள் நம்மளால எடுக்க முடியும். தொழில் நமக்கு சரியில்லை அப்படின்னா நமக்கு வந்து அது எதுக்கு எடுத்தாலும் சண்டை, பிரச்சனை, தடுமாற்ற, குழப்பங்கள், இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்ம தொழில் விட்டுட்டு மற்ற தொழிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெளியூர், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொந்த ஊர்ல இருக்கோம், வெளியூர் போய் ஏதாவது, வெளிநாடு போய் ஏதாவது நம்ம வந்து தொழில் பண்ணலாமா? நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டு இந்த வெளியூர் போயிட்டு அங்க தொழில் பண்ணாம நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. ஆனா வெளியூர், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து கண்டிப்பா ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ல வந்து குரு வரும்போது சொந்த தொழில் இருக்கிறத விட
சொந்த இடத்துல இருக்கிற விட, சொந்த ஊர்ல இருக்கிற விட, அது இடம் மாற்றங்கள் பண்ணி நம்ம இருந்தோம்னா அது கண்டிப்பா நல்ல டெவலப் பண்ணுங்கிறது கண்டிப்பா ஆகும். அது இல்லாம இப்ப நான் 7ஆம் இடத்துல குரு பார்வை, அந்த 7ஆம் இடத்துல குரு பார்வை வரும்போது உங்களுக்கு அந்த 7ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள். எப்பயுமே உங்களை சுத்தி சூழ்ந்து எதிரிகள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. இவர் எப்படியாவது முடக்கம் பண்ணலாம், இவருக்கு ஏதாவது தேவையில்லாத கெட்ட பேர் எடுத்து கொடுக்கலாம், அவமானங்கள் தேடி கொடுக்கலாம், அது மாதிரி இருந்தது உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்ன்றது கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிகழ போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம், பட்ட அவமானத்துக்கு ஒரு விடிவு காலம். உங்களுக்கு எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு ஆதிக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றங்களோட, ஒரு ஒரு யோசனைகள் இல்லாம, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம இது மாதிரி இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல பலன்களும் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாங்கிறது கிடைக்கும். இந்த வாய்ப்பை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள், உறவு முறைகள், சகோதரர்களோட ஒற்றுமைகளும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு குறைபாடுகள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் விலகி உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல குரு ஒரு அங்கீகாரம், அரசாங்க உத்தியோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றீங்க, இல்லை ஒரு கலை சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். பட் கண்டகச்சனி நடந்தாலும் கூட ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்திருக்கும் போது தேவகுரு அசர்குரு சேரும் போது உங்களுக்கு அந்த சிம்ம ராசிக்கான ஒரு யோக பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால இந்த வாய்ப்பை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், சொந்த ஊரத்துல இருந்து மற்ற ஊருக்கு போய் ஏதாவது தொழில் பண்ணலாம், ஏதாவது எந்த ஒரு தொழில் பண்ணியாவது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா இந்த வாய்ப்பை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி நமக்கான மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாம ஒரு குழப்பத்தையே உங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். அது இந்த விட்டுட்டு போனோம்னா நமக்கு வேற தொழில் கிடைக்குமா, இல்லை வேற வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க பண்ண இடத்துல இருந்து உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டான அவருக்கு உங்களை சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது நீங்க பண்ணலாம். பட் கண்டகச்சனி 10ஆம் இடத்துல ஒரு ஊர் இருக்கும்போது உங்க கையில ஏதாவது தொழில் பண்ணி அது ஏதாவது லாபம் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு வகையில் விரயம் பண்ணுங்க. அப்படி விரயம் பண்ணும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் செலவாத மாதிரி எதுவுமே விரயங்கள் வராது. அதனால நீங்க இது முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னதான் நம்ம குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்தாலும், பொது பலன்கள் நம்ம பார்த்தாலும், தன்னுடைய ஜாதகத்துல குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.